அனைவருக்கும் வணக்கம். கும்பம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு இந்த 2024 வருடத்தின் ஆரம்ப மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனவரி மாதம் எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவை முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம கும்பம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. இப்போது கும்பம் ராசி அப்படின்றது பொதுவாகவே நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி 11வது ராசியாக வருவீங்க. மற்றும் ஸ்திர ராசிகளில் இறுதி ராசி கும்பம் ராசிங்க. நீங்கள் காற்று தத்துவ ராசிங்க. மேலும் கும்பம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாக 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்த நண்பர்கள் உள்ளடங்குவீங்க. இதில் கும்பம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க வேண்டி வணங்கக்கூடிய கடவுள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்தந்த வார திங்கட்கிழமைகளில் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நீங்க எப்பெல்லாம் இந்த மாதிரி ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுபலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் நீங்க ஜென்ம சனி காலத்துல இருக்கீங்க. அதனால உங்களால முடியும் அப்படின்னா நீங்க இந்த ஜனவரி 1 சரிங்களா அன்னைக்கு சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை கண்டிப்பா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அல்லது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஜனவரி 1 அன்னைக்கு ஒரு தடவை கடவுள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த வருடத்தின் ஆரம்ப மாதமான ஜனவரி மாதத்துல உங்களுக்கு என்னதான் நீங்க ஜென்ம சனி காலத்தில் இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த ஒரு கெடுபலன்களும் ஏற்படாமல் இருப்பதற்கு உங்களுடைய குல தெய்வத்துடைய அருளும் பிளஸ் அதே மாதிரி சிவபெருமான் மற்றும் அம்மா தாயாருடைய அருள் நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. தற்சமயம் உங்களுக்கு சுக்கிரன் உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இவர் ஒரு முழு சூப்பர் தான். ஆனாலும் இவர் அசுரர்களுடைய குலகுரு அப்படின்னக்கூடிய காரணத்தினால உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் இதனால் வரைக்கும் ஒரு சில நண்பர்கள் ரொம்பவே மன உளைச்சலோட இருக்கீங்க. சார் எங்களுடைய தொழிலில் முன்னாடி இருந்த அளவுக்குலாம் இப்போ இல்லைங்க, ரொம்ப டல்லாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதற்கும் இந்த வருடத்தின் ஆரம்ப மாதமான ஜனவரி மாதம் உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் இப்போ ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணலாமா அப்படின்ட்டு. என்னுடைய சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஜென்ம சனி காலத்தில் இருக்கீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்கேஸ் உங்களுக்கு பங்கு சந்தையை பற்றி நல்லாவே தெரியும் அப்படின்னா நீங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணுங்கள். உங்களுக்கு பங்கு சந்தையை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டு பங்கு சந்தை சைடு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக போயிடாதீங்க. எப்படி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது முக்கியமாக நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பங்கு சந்தை சைடு போகாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ராகு உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கொஞ்சம் அட்ஜஸ்டபிளாக போயிடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு அயல்நாட்டு உத்தியோகமோ அல்லது வெளி மாநிலத்தில் போயிட்டு உத்தியோகம் செய்வதற்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுங்க. இந்த மாதிரி கிடைச்சது அப்படின்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் செய்வதோ அல்லது வெளி மாநிலத்திற்கு சென்று உத்தியோகம் செய்தீங்க அப்படின்னாலும் 100% நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு எந்த
ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் உங்களுடைய ஃபேமிலி சைட்லேருந்து ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த தருணமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் செவ்வாய் உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. எப்பவுமே இந்த உபஜய ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3, 6, 10 அல்லது 11 ஆகிய இடங்கள்ல எந்த ஒரு பாவக்கிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகங்க. அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா இப்போ செவ்வாய் உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா ரியல் எஸ்டேட் துறையில இருந்திருப்பீங்க. நீங்க இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையில ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் மேலும் நீங்க எதிர்பார்க்கின்ற நல்லபடியாக லாபகரமா சம்பாதிப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களை. மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பேர்ல புதுசா ஒரு சொத்து வாங்கி போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸின் பேர்ல புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மற்றும் இப்போ கேத்து உங்களுடைய 8வது வீடு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடம் கேத்து அமர்ந்திருப்பது நல்லதான்னு கேட்டிங்கன்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்லது கிடையாதுங்க. அதனால இப்போ நீங்கள் வெளிநபர்கள்கிட்ட பழகும்போது எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையாக பழகுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா நீங்க கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இன்வால்வ் ஆயிருப்பீங்க. அதாவது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளை இன்வால்வ் ஆயிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கின்ற நண்பர்கள் உங்களுக்கு யார் கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருக்கோ அவங்க கிட்ட ஒரு தடவை நீங்க அமைதியா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியா உங்களுக்கு அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து ஒரு நல்ல முடிவு கிடைப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில தம்பதிகள் பிரிஞ்சு போயிட்டு உங்களுக்கு மன கருத்து வேறுபாடுகள் இருந்த காரணத்தினால நீங்கள் அவ்வப்போது கோர்ட் கேஸும் கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் நீங்கள் ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்தோன்னா ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கோ அல்லது இப்போ உங்களுக்கு விவாகரத்து வேணும்னு நினச்சிங்க அப்படின்னாலோ நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு சாதகமாக விவாகரத்து கிடைப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ சனீஸ்வரர் உங்களுடைய தலையிலே அமர்ந்துகிட்டு இருக்காரு. முக்கியமா இந்த காலகட்டத்தில் நீங்க உங்களுடைய உடல் நலத்துல கண்டிப்பா அக்கறை எடுத்துக்கணுங்க. எந்த அளவுக்கு நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பர்ஃபெக்டா பண்ணிட்டு நீங்க ஃபுட்ல டயட் மெயின்டைன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. இன்கேஸ் உங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுற மாதிரி இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆல்ரெடி தெரியும் அப்படின்னாலும் நீங்க அந்த ட்ரீட்மெண்ட்டை விடாம கண்டினியூ பண்ணுங்க. இப்படி பண்ணீங்க அப்படின்னாலே 100% நீங்க எதிர்பார்க்கின்றவனமா 100% உங்களுக்கு மருத்துவ செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கும். மேலும் உங்களுடைய உடல்நிலையும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இது ஒரு நல்ல உகந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுங்க. மற்றும் இப்போ புதன் கிரகம் உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் ஒரு மார்க்கெட்டிங் துறையிலையோ அல்லது ஒரு பிபிஓ செக்டார்ஸ்லையோ அல்லது நீங்க ஒரு சாஃப்ட்வேர் துறையிலோ அல்லது டாக்டர் துறையிலோ இருக்கீங்க அப்படின்னாலும் முக்கியமாக அட்வொகேட் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய துறையை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு அவ்வப்போது ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம சொன்ன அந்த நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதற்காக தான் நம்ம இந்த பதிவோட ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம். நீங்கள் உங்களால் முடியும் அப்படின்னா அப்பப்போ சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் அந்த மாதிரி தரிசனம் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால
இருக்கிறதுனாலே 100% வந்து இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாது. மேலும் நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு இனி நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. அது மட்டுமல்லாது ஒரு சில மாணவர்கள் நீண்ட காலமாக வந்து நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வெளி மாநிலத்திற்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவ செல்வங்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்கீங்க. எங்களுக்கு திருமண வயது தாண்டி வந்துட்டோங்க, இன்னும் கூட திருமணமே கைகூடல அப்படின்ட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்சமயம் குரு பகவான் உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் மற்றும் உபஜய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. இது அவருக்கு மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் கூட அவர் அங்கிருந்து வந்து உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. இதன் காரணமாக வந்து நீங்கள் நீண்ட நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. நீங்கள் எந்த அளவுக்கு விடாமல் ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு 100% வந்து உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல வரன் கண்டிப்பாக அமைவதற்கு இந்த மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படுங்க. இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக ஒரு நல்ல வரன் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் வந்து 100க்கு 100% அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கலசர ஸ்தானம், கூட்டாளி தொழில் ஸ்தானத்தை நம்மளுடைய குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாம் நண்பர்களே. இப்போ அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே விலகிட்டு உங்களுடைய பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக மிக சிறப்பாக நல்லபடியாக நடைபெறுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது. ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் கும்பம் ராசி நெஞ்சங்களே. தேங்க்யூ.